Welcome to the another trade breakdown video. நேற்று FOMC டே நேற்று நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேரக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ப்ரீவியஸ் டெய்லி லோ. டியூஸ்டே நேற்று வெட்னஸ்டே. இந்த ஐ பார்த்தீங்கன்னா தெரியும், நாஸ்டாக் எடுத்திருப்பான், இஎஸ்ல அந்த எஸ்எம்டி கொடுத்துருப்பான். அந்த இடத்துல ப்ரீவியஸ் டெய்லியோட ஹை எடுத்திருந்தோம். அந்த டார்கெட்டாக இருந்தது ப்ரீவியஸ் டெய்லியோட லோ. இதுதான் ப்ரீவியஸ் டெய்லியோட லோ. இதுதான் ப்ரீவியஸ் டெய்லியோட லோ. இதான் டார்கெட்டாக இருந்துச்சு. இது எடுத்தாலும் என்ன பண்ணலாம் தான் பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட்டில் தான் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் டெய்லி லோ பை சைடில் போயிட்டு இதோட எஸ்எம்டி இருந்துச்சு, நல்ல ஒரு எஸ்எம்டி இந்த இடத்துல. நல்ல ஒரு செல்லுக்கு நல்ல ப்ரைஸ் ஏற்பட்டு வந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து இங்கே ஒரு இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எஃபிஜிக்குள்ளே போய் நல்லா பட்டு நல்ல ரிஜெக்ஷன் இருந்துச்சு. அந்த எஃபிஜி ஹோல்ட் ஆகிட்டே இருந்துச்சு ப்ரைஸ். அதுக்கப்புறம் அங்கே எஸ்எம்டிலாம் இருந்துச்சு. இங்கே எஃபிஜி இருந்துச்சு இந்த இடத்துல. பட் எனக்கு இதை ஸ்விப் பண்ணிட்டான். ஃப்ரீ ஸ்டைல் எடுத்து போயிட்டு இருந்தா நல்லா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெட்டீரியல் நல்ல ரிஜெக்டாக இருந்துச்சு, ரியாக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்தது 9:30 ஓப்பன். இங்கே தான் 9:30 ஓப்பன் நினைக்கிறேன். இதுதான் 9:30 ஓப்பன். இந்த கேண்டல் ஓப்பன் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு இருந்தான். அங்கேயே அந்த ப்ரீவியஸ் டெய்லியோட எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரைஸு. பட் ஆனால் அங்கே எடுக்கல. ஃபஸ்ட் எஃபிஜி ஃபார்ம் பண்ணால் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது 10 MB ஓத்து. இங்கே இந்த வரைக்கும் வெயிட் பண்ணேன். 10 AM 9 AM பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு க்ளோஸ் இருந்துச்சு இந்த இடத்துல செல்லுக்கு. இந்த ஒரு ஃபியூச்சர் பட்டு எல்லாமே நல்லா ஒரு க்ளோஸ் கொடுத்துருந்தான். டியூவல் மெட் ஆகலை இன்னும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஒரு 10 AM ஓப்பன் ஆகி இந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணி அங்கே செல் ஆகணும். அது என்னோட பிளானாக இருந்துச்சு. லோ டைம் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி 3 மார்க் பண்ணிக்கலாம். 10 AM ஓப்பன் P03 ஓப்பன் ஆச்சு. ப்ரைஸ் அங்கே பட்டா ஒரு ரிஜெக்ஷன் இருந்துச்சு அந்த இடத்துலயே. அங்கேயே ஒரு இங்கே பட்டதும் ஒரு செல் போட்டாங்க இந்த இடத்துல. ஒரு செல்லை போட்டு இதை டார்கெட் பண்ணி இந்த 14155 ஆர்ஆர் இந்த டியூவல் கீழே இருந்துச்சு. இங்கிருந்து இங்கே ஒரு 3 ஆர்ஆர் அவ்வளோ நம்ம தேவையில்லை. ஆக்சுவலாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக ஒரு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்விப் மேலே 15 மினிட்ல அப்படியே இருக்குது. 30 மினிட்ல ஒரு ஸ்விப்பே இல்லை அந்த இடத்துல.
நான் என்ட்ராய் ஆனேன். அதில் எஸ்எம்டி இருந்துச்சு, பட் பெட்டரான ஒரு க்ளோஷரான கேட்டால் இல்லை. இந்த க்ளோஷர் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு 1 மினிட்டோட கேண்டில் க்ளோஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ தானே கம்ப்ரைஷன். அங்கேயும் எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு, பட் என்ட்ரு ஆனேன். இந்த இடத்துல நல்லா அரைக்க ஆரம்பிச்சான். நல்லா தெரிஞ்சது ப்ரைஸ் மேலே தான் போக போகுது. ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் வர போகிறான்றது பிளான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்வீப் நடந்துச்சா. நம்ம ட்ரேட் ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணிடுச்சு ப்ரைஸு. இடத்துல எஸ்எம்டி இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு எடுத்துடலாம். MQ3 ஹாபி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டல் மாதிரி க்ளோஸர் வைக்க தான் நல்ல ப்ரைஸ். இங்கேயும் நல்ல க்ளோஸர் இருந்துச்சு தேர்ட் கேண்டல்ல, சிஎஸ்டி அல்ல சிஎஸ்டி. அதுக்கப்புறம் இந்த க்ளோஸர் வந்து நல்லா அக்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி போட்டேன். எஸ்எல் டிபி இது அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஸ்வீப், 15 ஸ்வீப். 10 ஓப்பன் 10 15 இந்த கேண்டல் ஸ்வீப் பண்ணால் இந்த மாதிரி நல்ல ரிஜெக்ஷன் இருந்துச்சு. நான் பிளான் படி இந்த ட்ரேட் இங்கேயே க்ளோஸ் பண்ணணும், ஒரு 1.5 ஆர்ஆர். இதுதான் பிளான். ஃபஸ்ட்டு 3 கேண்டில் கொடுத்தோம் டிபி. ஒன்று இந்த ஒரு 3 கேண்டில் சொல்கிறேன். இந்த கேண்டில் அங்கேயே டிபி கொடுத்துட்டான். அங்கேயே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், பட் எடுத்துருவான் ப்ரைஸ் இங்கே அப்படின்றதுக்காக நான் இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன். நான் ஒன்று பண்ணால் பாருங்கள், இங்கேயும் நல்லா ரிஜெக்ஷன் இருந்துச்சு, பட் ரிட்டர்ன் ப்ரைஸ் அப்படி அந்த இடத்துல கிட்டத்தட்ட பிரேக் ஈவன். இந்த இடத்துல இன்னொன்று பாருங்கள், உங்களோட இஎஸ் வந்து இதோட ஹை எடுத்துருந்துச்சு. ப்ரீவியஸ் ஒன்னோட ஹை எடுத்து அந்த இடத்துல 9 மணியோட வந்து ஆனால் 10 MQ3 வரும். இந்த இடத்துல எடுக்கல என்கியூ. தென் 15 டைம் ஃப்ரேம் படி ப்ரைஸ் நல்லா போனால் இந்த ஒரு M15 ஹை எடுத்தான் என்கியூ. அங்கே ஒரு ஓபி இருந்துச்சு. இங்கே பார்த்து ஓபி, இந்த ஓபில் ப்ரைஸ் பட்டு எப்படி ரியாக்ட் ஆகி மட்டும் தான். M15 இங்கிருந்து சரியான ஒரு ரிஜெக்ஷன். நீங்கள் நான் ட்ரேட் எடுக்கிறோம்னா இங்கே கூட இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த க்ளோஷரில் கரன்சி இந்த க்ளோஷர்லாம் எடுத்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தால் 1.5 ஆர்ஆர் ட்ரேடாக இருந்திருக்கும். இதற்கும் சரியான ஒரு ரிஜெக்ஷன். டியூவில் தட்டிட்டான். இதே நம்ம டியூவில் ப்ரீவியஸ் டிவியோடலாம் எடுத்துட்டேன். இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேன், பட் இந்த கண்டல் க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணி நிற்கிறேன். தினத்தி ஒரு ட்ரேடு, இந்த ட்ரேடும் டிபி கொடுத்தான். இந்த ஒரு M15 ட்ரேடும். ஸோ திஸ் இஸ்
This was my trade. 10 AM பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 10 AM ஓப்பன், ஒரு நல்ல பிடி ஏரியாவில் பட்டு அக்குமுலேட் ஆகிடுச்சு ப்ரைஸ். எல்லாம் ஒரு லிக்விடிட்டி, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து டிவல் பட்டு டிவல் எடுத்துட்டோம். இதனோட ட்ரேட் எக்ஸிகியூஷன். The first trade in the first trade இங்க வாங்க எஸ்எல், இங்க இந்த கேண்டல் எஸ்எல், இங்க இந்த கேண்டல் பாருங்க, இந்த கேண்டல் திட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, இந்த கேண்டல் என்ட்ரி, இந்த கேண்டல் டிபி, இந்த இங்க இருக்குல்ல இந்த கேண்டல். I think that's all the breakdown video. Let's see in another trend breakdown.